அரண்மனை 4 இந்த படம் சுந்தர் சியோட டைரக்ஷன்ல மே 3 அதாவது இன்னைக்கு தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்தோட கதை என்னன்னா, நான் கொஞ்சம் லென்த்தா பேசிக்கிறேன். உங்களுக்கு நல்லா ஃபன்னா இருக்கும். இந்த படத்துக்கு போகும்போதே எல்லாருமே நினைச்சிருப்போம், கண்டிப்பா இந்த படம் நல்லா இருக்காது, தேறவே தேறாதுன்னு. ஆனா டு பி ஹானஸ்ட் இந்த படம் அந்த அளவுக்கு மோசம் இல்லைன்றதையும் ஒத்துக்கணும். ஆனா இங்க பெரிய பிரச்சனையே காசு குடுத்து எத்தனை வாட்டி தான் பார்த்த படத்தையே பார்க்குறதுன்ற ஃபீல் இருந்துகிட்டே இருக்கு. ரவுண்டு பண்ணி பார்த்தீங்கன்னா, இந்த படமும் ஒரு பங்களா பேய் கதை தான். ஆனா அதில கொஞ்சம் மாறுபாடுகள் இருக்கு. இந்த படத்துல பங்களாக்குள்ள இருக்கிறது வந்து தாய் பேய், நல்ல பேய். வில்லன் பேய் யாருன்னு பார்த்தீங்கன்னா, பாக். பாக் பாக் அப்டின்னா? பாக்னா என்னன்றதுக்கு ஏதாச்சும் ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் குடுப்பாங்கன்னு பார்த்தா, அப்படி எதுவுமே குடுக்காம சின்னதா சொல்லிட்டு போயிட்டாங்க. அப்படி சொன்னதுனாலேயே பெருசா பாக்னா என்னன்னே தெரியாம ஒரு கனெக்டிவிட்டியே இல்லாம தான் அந்த படமே போச்சு. அரண்மனை 2ல கிளைமாக்ஸ் சாங் குஷ்பு ஆடியிருப்பாங்க. இந்த படத்துல வித்தியாசமா குஷ்பு கூட சேர்ந்து சிம்ரனும் ஆடியிருப்பாங்க. அதே மாதிரி இந்த பேய நோண்டி எடுக்கிறப்போ, இந்த குட் பேய்க்கும், பேட் பேய்க்கும் ஒரு சண்டை ஒண்ணு வரும். அப்போ இவங்க பண்றது தான் கிட்டத்தட்ட பவர் ரேஞ்சர்ஸ் பார்த்த மாரி தான் இருந்துச்சு. இன்னொரு விஷயத்த சொன்னா நீங்க நம்பவே மாட்டீங்க. படத்தோடைய கிளைமாக்ஸ் படம் முடிஞ்ச பிறகு தான் அந்த அச்சோ சாங் வரும். அதுக்கு முன்னாடி வந்த படம் கூட எவனும் அப்படி பெருசா கத்தவே இல்ல. அந்த பாட்டுக்கு தான் வேற லெவல் ரெஸ்பான்ஸா இருந்துச்சு. இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த படம் வந்து எல்லாருக்காகவும் எடுக்கவே இல்ல. இதோடைய டார்கெட் ஆடியன்ஸே ஃபேமிலி அண்ட் கிட்ஸ் மட்டும் தான். ஆனா இந்த படம் கண்டிப்பா ஃபேமிலி அண்ட் கிட்ஸுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க புதுசா ஏதாவது படம் பார்க்கணும், நான் லாஜிக் பார்ப்பேன் அப்படின்னா, தயவுசெய்து இந்த படம் பக்கமே போயிறாதீங்க.